விவசாய பயிர்க்கடன் தள்ளுபடி தொடர்பான அறிவிப்பு நேற்று வெளியாகியிருந்த நிலையில் தாவேக வேட்பாளர் ஒருவர் அதனை விமர்சனம் செய்திருக்கிறார். திருவண்ணாமலை தொகுதியில் தாவேக சார்பில் போட்டியிட்ட அருள் ஆறுமுகம் கண்டனம் தெரிவித்திருக்கிறார். பாரபட்சமான பயிர் காப்பீடு தள்ளுபடி என்றிருக்கிறார் அவர். பாரபட்சமான பயிர்க்கடன் தள்ளுபடி என தாவேக வேட்பாளர் அருள் ஆறுமுகம் கண்டனம் தெரிவித்திருக்கிறார். தற்போது அருள் ஆறுமுகம் நம்மோடு தொலைபேசி வாயிலாக இணைந்திருக்கிறார். அருள் ஆறுமுகம் சார், வணக்கம். முட்டு கொடுக்க முடியாது இனிமேலும் அப்படின்னு உங்களுடைய எக்ஸ்தளத்துல பதிவு பண்ணிருக்கிறீங்க. ரொம்ப காட்டமான விமர்சனமா இருக்கு. பாரபட்சமான பயிர்க்கடன் தள்ளுபடி அப்படின்னு விமர்சனம் பண்ணிருக்கீங்க. நீங்க வேட்பாளரா களம் கண்டிருக்கீங்க. உங்களுடைய கட்சி இது போன்ற காட்டமான விமர்சனத்தை முன்வைக்க என்ன காரணம், என்ன அதிருப்தி? தொடர்ச்சியாக விவசாயிகளுடைய குரலாகத்தான் தொடர்ந்து உழவர் உரிமை இயக்கம் குரல் கொடுத்து கொண்டிருந்தது. நான் உழவர் உரிமை இயக்கத்தினுடைய மாநில தலைவர். இந்த தேர்தலில் தமிழக வெற்றி கழகத்தோட இணைந்து பயணிச்சோம் கூட்டணியாக. இந்த அறிவிப்பு விவசாயிகளுக்கு பெரும் அதிர்ச்சி தான் ஏற்படுத்தியிருக்குது. முழுமையாக இவர்கள் சொன்னது என்ன அப்படின்னா, 5 ஏக்கருக்கு உள்ள இருக்கக்கூடிய விவசாயிகளுக்கு 100% தள்ளுபடியும், 5 ஏக்கருக்கு மேல் இருப்பவர்களுக்கு சிறு விவசாயிகளுக்கு 50% கடன் தள்ளுபடியும் தான் சொல்லியிருந்தாங்க. அதன்படி பண்ணியிருந்தாங்கன்னா தோராயமாக ஒரு 14,000 15,000 கோடி ரூபாய் அளவுக்கு தள்ளுபடி செய்ய வேண்டிய சூழல் இருந்திருக்கும். ஆனால் இவர்கள் 2,000 லட்சம் கோடிக்கு தள்ளுபடி செய்திருப்பது பெருவாரியான விவசாயிகள் மத்தியில பெரும் அதிர்ச்சியை ஏற்படுத்திருக்குது. கிட்டத்தட்ட நேற்றிலிருந்து எனக்கு இன்னைக்கு வரைக்குமே ஒரு 200 விவசாயிகள் அழைச்சிருப்பாங்க, என்ன இந்த மாதிரியான ஒரு சூழல் இருக்கு அப்படின்னு சொல்லி. தாவேகா தன்னுடைய இந்த அறிவிப்பை உடனடியாக மாற்றி தேர்தல் அறிக்கைகள் கொடுத்தபடி செய்யணும் அப்படிங்கிறத கேட்டுக்கிறேன். தாவேகாவினுடைய கொள்கை தலைவர் காமராஜர் அவர்கள் பள்ளிக்கூடம் நடத்துறதுக்கு போதுமான நிதி இல்லைன்னு அங்கிருந்த செயலாளர்கள் IAS ஆபீசர் சொல்லும் பொழுது, நீங்க நடத்துறதுக்கு செயல்படுத்துறதுக்கு பேசுறதுனா பேசுங்க, இல்லைன்னா எந்திரிச்சு போங்கன்னு சொல்லி சொன்னதை நம்ம கேள்விப்பட்டிருக்கிறோம். அந்த மாதிரி இங்க இருக்கக்கூடிய IAS அபிஷியல்ஸ் இந்த கடன் தள்ளுபடி எல்லாம் முடியாதுன்னு சொன்னாங்கன்னா அப்படிப்பட்டவர்களை தூர ஒதுக்கிட்டு வல்லுநர்களை வச்சு இந்த சொன்னதை நிறைவேற்றுறதுக்கான முயற்சியை தாவேகா எடுக்கணும். விவசாயிகள் மத்தியில் தாவேகாவுக்கு பெரும் வரவேற்பு இருந்தது. அதை காப்பாற்றிக் கொள்ளும் விதமாக உடனடியாக தமிழக முதல்வர் அவர்கள் தன்னோட அறிவிப்பை மறுபரிசீலனை செய்து தேர்தல் வாக்குறுதிப்படி ஒருவேளை நிதி இல்லை என்றாலும் ஒரு 2 மாதங்களாக பிரித்து 8-9 மாசமாக எடுத்த அந்த கடந்த மே மாசத்திலிருந்து கொடுத்திருக்கிறாங்க. மே மாசத்துல பிப்ரவரி வரைக்கும் கொடுத்திருக்கிறாங்க. அது ஒரு 2-3 தவணையாக கூட இந்த கடன்களை தள்ளுபடி செய்யறதுக்கான, கடனை அடக்கிறதுக்கான முயற்சிகளை அப்படிங்கிறத கேட்டுக்கிறேன். இப்போ இது தொடர்பா இன்றைக்கு விவசாயிகளும் தலைமைச் செயலகம் முன்பாக போராட்டம் நடத்தி இருந்தார்கள். எதிர்கட்சிகளும் கடுமையான விமர்சனங்களை தொடர்ந்து முன்வைத்த வண்ணம் இருக்கிறது. இப்போ அவங்க தேர்தல் வாக்குறுதியில குறிப்பிட்டிருக்கக்கூடியது 5 ஏக்கருக்கு குறைவாக நிலம் வைத்துள்ள விவசாயிகள் கூட்டுறவு வங்கியில வாங்கி இருக்கிற பயிர்க்கடன் முற்றிலுமா தள்ளுபடி செய்யப்படும் என்பது, அது சாத்தியமான அறிவிப்பு தானா? சாத்தியம்தான். வெவ்வேறு நிறுவனங்களுக்கெல்லாம் பல்வேறு கடன்கள் தள்ளுபடி செய்யறாங்க. அவர்களுக்கு டாக்ஸ் ரிபேட் எல்லாம் தரும் பொழுது விவசாயிகளுக்கு இந்த அதிகப்படியாக போன வருஷம் வாங்கியிருக்கிற மொத்த கடன்கள் பார்த்தோம்னா 45,000 கோடி இருக்குது. அதுல பயிர் கடன்கள்னு பாத்தீங்கன்னா ஒரு 14-15,000 கோடிக்குள்ளாரதான் வரும். அதனால இது சாத்தியப்படக்கூடிய ஒன்றுதான். இன்றே அதை செய்ய முடியுமா அப்படின்னா அதுக்கு சாத்தியம் இல்லாமல் இருக்கலாம். ஆனால் அதை ஒரு தவணை அடிப்படையில் நான் எல்லா விவசாயிக்கும் செய்வேன் அப்படின்னு சொல்லி செய்யறதுக்கு முழு சாத்தியக்கூறுகளும் இருக்கு. நன்றி திரு அருள் ஆறுமுகம், இணைப்பில் உங்களுடைய கருத்துக்களை பகிர்ந்து கொண்டமைக்கு. தாவேகா அரசுக்கு முட்டு கொடுக்க முடியாது என்று தாவேகா சார்பாக போட்டியிட்ட திருவண்ணாமலை வேட்பாளர் அருள் ஆறுமுகம் தனது சமூக வலைதள பக்கத்தில் பதிவிட்டிருக்கிறார். பாரபட்சமான பயிர்க்கடன் தள்ளுபடி அறிவிப்பு இது என்றும் அவர் அரசை நோக்கி விமர்சனம் செய்திருக்கிறார்.
வாக்குறுதியில் அளித்ததைப் போல முழு பயிர்க்கடனையும் தள்ளுபடி செய்ய வேண்டும் என்பது விவசாயிகளின் கோரிக்கையாக இருக்கிறது என்றும் அவர் வலியுறுத்தியிருக்கிறார். அண்மைச் செய்தி ஒன்றை பார்த்தோம். தொடர்ந்து வரும் செய்திகளை